வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் எப்போவுமே மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த மனம் என்பது உண்மைக்கும் கற்பனைக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பொதுவாக நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் முக்கியமாக நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்பு பேசிக் கிளாஸ் முதல் வகுப்பில் நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஆல்ஃபா நிலைங்கிறது என்ன, மூளையின் ஒரு குறிப்பிட்ட வேக நிலை. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த நிலையை உணரலாம். அந்த நிலைக்கு போன பிறகு ஆழ்மனம் திறந்திருக்கும். நமக்கு என்ன லட்சியம் இருக்கோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது அது உண்மையாகவே நடக்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நடக்கிற மாதிரி நம்ம கேட்குற விஷயம் எதிர்காலத்தில்னாலும் இப்போ நடக்கிற மாதிரி நிகழ்காலத்தில் அதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். அதை ஃபீல் பண்ணுங்க, உணருங்க, அப்போ தான் ஆழ் மனசுக்கு புரியும்னு சொல்லுவேன். இப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது சில சமயம் வகுப்பில் சிலர் கேட்குறது உண்டு, இது நம்ம கற்பனை தானே பண்ணுறோம், அப்போ அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் நம்ம இடது பக்க மூளை கேட்கக்கூடிய பல கேள்விகள். அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமது மனம் உண்மையாக நடக்கும் ஒரு விஷயத்துக்கும் நம்ம கற்பனை செய்து உணர்ந்து பார்க்கும் ஒரு விஷயத்துக்கும் பெருசாக வித்தியாசம் அது உணராது. எப்படிங்கிறத நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. இப்போது சப்போஸ் இது ஒரு நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம். இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு பெரிய சண்டை நடந்துருச்சு, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷனாக ஆரம்பித்து பெரிய ஆர்கியூமெண்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஒரு 5-6 பேர் இருந்தீங்க. அந்த சமயத்தில் நீங்களும் நிறைய வார்த்தைகளை கொட்டிட்டீங்க, அவங்களும் நிறைய பேசிட்டாங்க. பெரிய ஒரு சீன் மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு கோவமாக நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இது நடந்தது நாள். அன்னைக்கு நைட்டெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக கால் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதை லேசாக விடக்கூடியவங்க இல்லை. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு பெருசாக சத்தம் போட தான் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அன்றைக்கி இரவெல்லாம் கூட உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங், ஒரு பயம்னு சொல்கிறத விட ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். இப்போ அவங்க திருப்பி ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, பேசிட்டோம், என்ன சொல்லலாம். மறுநாள் காலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் வயிறு அப்படியே டைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பயம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு நிலையிலேயே நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. உண்மையாக அந்த ஒரு கால் அடிக்கும் போதும், ஃபோன் அடிக்கும் போதும் அந்த ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறாங்களோன்னு அப்படியே பகீருங்க, தொண்டையே அடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் போய் பார்த்தா சரி வேறு ஏதோ கால்னு பேசுவீங்க. இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது யோசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக அந்த ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடலை, மறுபடியும் சண்டை போடலை, எதுவுமே நடக்கலை, அந்த ஏற்கனவே நடந்த சண்டையோடு போச்சு. ஆனால் உங்கள் உடம்பில் எவ்வளோ ரசாயன மாற்றங்கள் நடந்திருக்கும்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ டென்ஷன், வயிறே இறுக்கமாக இருக்குது, மூச்சே சரியாக விட முடியாமல் அப்படியே நீங்கள் அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ டென்ஷன் உங்கள் மைண்டில் இருக்குன்னா, ஒரு விஷயம் நடக்கலைன்னாலும் அவங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கற்பனைன்னு சொல்லலாம், எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக நடக்கலைல்ல. இருந்தாலும் உங்கள் மனம் இது நடக்கும் இப்போது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, அதை உருவகப்படுத்தி பார்க்கும்போது, அந்த நடக்கும்போது எப்படியெல்லாம் உங்களுக்கு உங்கள் உடம்புல எப்படி சேஞ்சஸ் இருக்குமோ, நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்களோ, அதெல்லாம் உண்மையாகவே உங்கள் உடம்புல தெரியுது. அப்போது உங்கள் மனம் அது உண்மையாக நடப்பது போல் நம்புறதுனால தானே. அதனால தான் நம்ம லட்சியங்களை விஷுவலைஸ் பண்ணும்போது கூட அது கற்பனையாக இருந்தாலும் அதை உணர்ந்து செய்யும்போது, ஆல்ஃபா நிலையில் செய்யும்போது உங்கள் மனம் நம்பும் இது நடக்கும் அப்படின்னு. அப்படி நம்ப வச்சாதான் நம்மளால் அந்த லட்சியத்தை ஈஸியாக அடைய முடியும். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம். அந்த ப்ரெசன்டேஷனை கிளையண்ட்டுக்கிட்ட நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்கள் கம்பெனிக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். இது ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, உங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க.
இப்போ இன்றைக்கி இரவு வந்து படுக்கிறீங்க, படுத்து தூங்கலாம், தூங்கிட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தூக்கம் லைட்டாக வரும்போது மனசில் என்ன ஓடுன்னா, நாளைக்கு இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம எப்படி பண்ணணும், நம்ம இப்படி ஆரம்பிக்கலாமா, இப்படி ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா, எடுத்த உடனே எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாமா, இப்படி பேசலாமா, அப்படி சொல்லலாமா, இந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், என்ன பண்ணலான்னு உங்கள் மனம் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், தூக்கம் என்பது போயிடும். ஏன்னா அந்த யோசிக்க கண்ணை மூடிட்டு படுத்திருப்பீங்க, தூங்கலாம் தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ண போகிறோன்னு நீங்கள் யோசிக்கும் போதே உண்மையாக அந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்கள் மனம் நம்பும். அப்போ உங்கள் மனம் அலர்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் நிற்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, எல்லாரையும் பார்க்குற மாதிரி அந்த அலர்ட்னஸ் வந்த உடனே தூக்கம் என்பது போய்விடும். இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடிய அனுபவம். ஏன்னா அங்கேயும் உங்கள் மனம் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தாலும் உங்கள் மனம் அது இப்போவே நடக்கிற மாதிரி ஒரு நம்புறதுனால அப்படி நடக்குது. ஸோ இது ஒரு உதாரணம். மூன்றாவது ஒரு உதாரணம், நீங்கள் பெண்ணாக இருந்தால் இது கண்டிப்பாக இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஆண்களாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும். இப்போது சின்ன வயசில் சப்போஸ் இன்றைக்கி உங்களுக்கு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு எவ்வளோனா இருக்கலாம். பட் சின்ன வயசில் ஒரு கல்லூரியில் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் படிக்கும்போதோ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எம்பரஸ்மெண்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு நமக்கே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சப்போஸ் ஒரு பையன் வந்து உங்கள் கையை பிடிச்சி ஏதாவது இன்டிமேட்டாக பேசியிருக்கலாம். டக்குன்னு ஒரு ஓரத்தில் நின்று பேசும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும், ஐயோ இப்படி பேசுகிறானே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்புறம் கையை உதறிட்டு ஓடி வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இல்லை, யாராவது ஒரு பஸ்ஸில் உங்களை வந்து ஒரு தகாத முறையில் தொட்டிருக்கலாம். அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது யாருன்னு தெரியாது. இதெல்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கிற அனுபவங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்கள் மறந்துருப்பீங்க எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட. இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு கதை படிக்கும்போதோ, ஒரு டிவியில் பார்க்கும்போதோ, இல்லை ஒரு ஃபோனில் பார்க்கும்போதோ, இல்லை சம்வேர் யாராவது ஏதாவது பேசும்போதோ, ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லும்போதோ அது ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிகர் ஆகும்போது அந்த ஃபீலிங் அப்படியே வந்து மனசில் வந்து இப்படி நடந்ததே, நம்ம பேசாமல் இருந்தோமே, ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தோம், ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இன்றைக்கி விஷயம் வேறு, நீங்கள் வளர்ந்துட்டீங்க வேறு. பட் அந்த டைமில் நீங்கள் யங்காக இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே ஒரு குழப்பத்தில், ஒரு பயத்தில், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அந்த ஒரு மாதிரி நம்ம நின்றுட்டோமே, அவனை அப்படி பேச விட்டோமே, அவனை நம்ம கையை பிடிக்க விட்டோமே அப்படின்னு மனசு யோசிக்கும்போது, அது மைண்டில் அப்படியே ஓடும்போது உங்கள் உடம்புல எவ்வளோ டென்ஷன் இருக்கும்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். டென்ஷன் இருக்கும், கண்ணில் கண்ணீர் வரலாம், கோபம் பொத்துட்டு வரலாம், எல்லா உணர்வுகளும் நீங்கள் உணர்வீங்க. அப்போ இது ஏன் நடக்குதுன்னா, இது எப்போவோ நடந்த விஷயம்தான், உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த பையனே இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அதை நினச்சி பார்க்கும்போது உங்கள் மனம் வந்து இப்போ நடக்கிற மாதிரி அது உணரும். அதுதான் அந்த மனதின் தன்மை. அதனால் கற்பனைக்கும் உண்மைக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை மனம் உணராது. நம்ம ரொம்ப தீவிரமாக அதை யோசிக்கும் போது மனம் வந்து அதை அப்படியே அதுக்குண்டான உணர்வுகளை கொண்டு வரும், அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் உடம்புல சுரக்கும். ஸோ சந்தோஷமான விஷயமா இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டென்ஷன் கொடுக்குற விஷயமா இருந்தால் அந்த டென்ஷனையும் உங்கள் மனம் உணரும், முதல்ல கூடவே உடம்பும் ரியாக்ட் பண்ணும். இப்போ 4வது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து நிறைய தாய்மார்களுக்கு புரியும். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கும்போது எப்போவுமே அந்த குழந்தைங்களை பற்றி ஒரு கவலை நமக்கு இருக்கும். அது எங்கேயாவது விழுந்துடக்கூடாது, அதான் அடிபட்டுக்கூடாது, ஏதாவது ஆகிடக்கூடாது. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அது வரைக்கும் நம்மளோடய வச்சுருந்துருப்போம். ப்ளே ஸ்கூல் அனுப்புவோம், அப்புறம் யூகேஜி, எல்கேஜி இப்படி போகும்போது நமக்கு வந்து அந்த குழந்தை விட்டுட்டு வரத்துக்கே பயமாக தான் இருக்கும். இது தாய்மார்கள் மட்டும் இல்லை, தந்தையாக இருந்தாலும் அந்த கவலை நிச்சயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் இமோஷ்னலாக இருப்பாங்க, அதனால் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு வரும்போது இது வந்து சின்ன குழந்தைக்கும் நம்ம சொல்லலாம். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் சரி, சில பேருக்கு வீட்டில் இருக்கிற பெரிய மற்றவங்களை பற்றியும் கூட இதே உணர்வு. என்னென்னா, அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பயம் வந்துடும். அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, அவங்களுக்கு ஏதாவது இதாகிடுமா, அப்படி ஆகிடுமா, கீழே விழுந்துருவாங்களா, இல்லை தொலைஞ்சு போயிடுவாங்களா, இல்லை இந்த மாதிரி ஆகிடுமா, தேவையே இல்லாத எண்ணங்கள். இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தினம் நடக்கிற விஷயமே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அந்த பயம் மனசில் வரும்போது என்ன ஆகுன்னா, வேர்த்து கொட்டும், படபடப்படன்னு அடிச்சுக்கும், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபேன் போட்டு உட்கார்ந்தாலும் வேர்க்கும், யாரோடையும் சரியாக பேச முடியாது. யாராவது ஏதாவது பேசுவதா சும்மா இருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மைண்டு பூரா அந்த ஒரு பயத்தில் இருக்கும்.
மத்தியானம் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்தோடனே அப்பாடான்னு அப்போ தான் அது அடங்கும். திருப்பி நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோடனே திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது, தேவையே இல்லாத சில தாட்ஸ் வரும்போது, அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மனம் எப்படி செயல்படுது பாருங்கள். எதுவுமே நடக்கலை, தப்பு எதுவுமே நடக்கலை, குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, கணவரோ மற்ற வளர்ந்த குழந்தைங்களோ போகிறாங்க வராங்க. ஆனால் இவங்க அந்த பயத்தை கொண்டு வந்து யோசித்து அதை அப்படியே வளர விடும்போது அதுக்குண்டான ரியாக்ஷன் முழுக்க மனசுலேயும் வருது, உடம்புலையும் வருது. அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ இதுவும் ஏன் நடக்குது? எதுவும் விஷயம் நடக்கலைன்னாலும் இந்த மாதிரி ஏன் உடம்பும் மனசும் கஷ்டப்படுதுன்னா, மனம் வந்து நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பித்த உடனே அது உண்மை என்று நம்புகிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ 5வது ஒரு உதாரணமும் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரியும். இப்போ சப்போஸ் ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி, இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் காமிக்கிற படம் வீட்டில் பார்க்குறாங்க எல்லாம், நீங்களும் பார்க்குறேன், அல்லது தனியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னும் விசேஷம். இப்போ தனியாக உட்காந்து பார்க்குறீங்க, படம் தான் உங்களுக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, எல்லோரும் சொல்கிறாங்களே இந்த படத்தை பார்ப்போன்னு போடுறீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு சினிமா படம் தான், அது வந்து கிரியேட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான், இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகிடுது, நாக்கு அப்படியே ஒட்டிக்குது, பேச முடியல. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் அப்படியே கொல்லும் போதோ, இல்லை ஒரு பேய் எங்கேருந்தோ ஒரு இருட்டுலேருந்து ஓடி ஒரு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது, இப்படிலாம் ஏதாவது நடக்கும்போது அப்படி தூக்கி வாரி போடுது, அப்படியே தொண்டையை அடைச்சிக்குது, அப்படியே பயம் வந்து உடம்பெல்லாம் டைட் ஆகிடுது, அப்படியே டென்ஷன் ஆகிடுது. ஸோ எதனால் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? இது வந்து ரியாக்ஷன் தான். எதனால் ரியாக்ட் பண்ணுறோன்னா, மனம் வந்து அதை பார்த்து ரசிக்கும்போது அது உண்மையாக நடப்பது போல் நம்புகிறது. சினிமான்னு வரும்போது பார்த்திங்கன்னா, எதுக்கு நம்ம சினிமா பார்க்குறோன்னா, அங்கே என்ன காமிக்கிறாங்களோ அதை நாம் உணர்ந்து பார்க்குறதுக்கு தான். அது ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். ஸோ அங்கே ரொம்ப ஏதாவது சோகமாக நடந்து அழுதாங்கன்னா நமக்கு தொண்டையில் அப்படியே துக்கம் தொண்டையில் அடைக்கும். இது நீங்கள் நல்லா உணர்ந்து பார்க்கலாம். அங்கே ஏதாவது நடக்குது, யாரோ இறந்துட்டாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கும் அந்த தொண்டை அடைக்கும். ஏன்னா மைண்ட் அதை பார்க்கும்போது அதை அப்படியே அப்சார்ப் பண்ணும்போது, ஓ இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்குது. லாஜிக்கல் மைண்டுக்கு தெரியும் இது சினிமா தான், ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வு பூர்வமாக அதில் இன்வால்வ்டாக பார்க்கும்போது நமக்கு அப்படி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு உணர முடியுது. அதுக்குண்டான ரியாக்ஷனை உடம்பும் மனசும் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமது எண்ணங்கள் என்ன யோசிக்குதோ, எண்ணங்கள் எந்த பாதையில் போகுதோ, என்னென்ன படங்களை மனசுக்கு கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமது மனம் நிச்சயமாக செயல்படும், அதை உண்மை என்று நம்பும். இப்போ மனம் வந்து ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்பி அதை அப்படியே பெருசாக மனசில் வளர்க்கும் போது உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக ரியாக்ட் பண்ணும். இதை வந்து மருத்துவ ரீதியாகவே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வர நிறைய நோய்கள் சைக்கோசோமேட்டிக் அப்படிங்கிறாங்க. அதாவது உடம்பில் ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது, மனதில் இருக்கும் பிரச்சனைகள் காரணமாக உடலில் தோன்றும் சில வகையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸே எத்தனையோ பேர் என்கிட்ட வந்தவங்க நிறைய பேர், அவங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குங்கிறப்போ கடைசியில் ஒரு டாக்டர் சொல்வார், உங்களுக்கு உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டு தான், முதல்ல போய் நீங்கள் யாராவது சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு வருவாங்க. அப்போது நம்ம கொடுக்குற சில விஷயங்கள், நம்ம சொல்கிறது தியானம் இதெல்லாம் பண்ணோன்னே சரியாகும். ஸோ இந்த மாதிரி மனதின் தன்மை அப்படிங்கும்போது மனம் மிக மிக வலிமையானது. அதுக்கு நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை அதுக்குள்ளே வளர விடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் மனம் போகணுமோ செயல்படணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளே செல்ல விட்டிங்கன்னா, இப்போ எப்படி நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம் நம்ம மனசுக்கு? சிம்பிள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம், என்ன படிக்கிறோம், என்ன கேட்குறோம், எதை நம்ம உள்வாங்குகிறோம், அதெல்லாம் தான் இன்புட்ஸ். அதை வச்சு தான் உங்கள் மனமும் செயல்பட போகுது. ஸோ உங்கள் மனதை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் உங்கள் மனம் செயல்படணுன்னா கண்டிப்பாக தியானம் பண்ணிங்கன்னா அது முடியும்.